பிரச்சனை. ஆலோசனை அதான் கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம் என்னன்னா ஆலோசனை கர்த்தர். அவரிடத்துல கேட்கிறதே இல்ல. நம்மளுக்கு இருக்கிற ஒரு சின்ன மூளையை வச்சுக்கொண்டு யோசித்து கொண்டு இருக்குது, இப்படி பண்ணலாமா? அவரிடத்துல போய் கேட்கலாமே, அவர் எனக்கு நல்ல பழக்கம் தானே, நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுங்க. முதலாவது ஒரு தேவை, ஒரு காரியம் போது கர்த்தரிடத்துல போங்க, ஜெபிங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து ஆலோசனை கொடுங்க, அவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களை அழகா கைட் பண்ணுவாரு. நீங்க நியாயமா போய் ஒரு பேங்க்ல லோன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அதை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துங்க. நீ நீ அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? இதையும் கட்ட முடியாம ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சதையும் இழந்து, நிம்மதியை இழந்து, அப்புறம் கடைசியில குடும்பத்தையே இழக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, அப்படிதான் நடக்குது சில இடத்துல. நல்ல சில கணவர்மார்கள் கடனை வாங்கிட்டு வந்து கட்ட முடியலன்னு வச்சுங்களேன். அது நிஜமாவே ஒரு சம்பவம் அப்படிதான் நடந்துச்சு என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையில. அவரோட மனைவி சொல்லி விட்டது, இனி நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, கடன் நீ வாங்கிட்ட, இப்படியாக ஆட்கள் பேங்க்ல இருந்து உன்னை தேடி வராங்க, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, நீ வெளியே போயிடு, நீ இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருச்சு. அவன் குடும்பமே பிரிஞ்சு போச்சு, தனியா இருக்கிறார். அவருக்காக நான் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என்றைக்குமே வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்துல பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரிங்களா? கர்த்தரை விசுவாசிங்கள். முற்றும் முடிய விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முற்றும் முடிய உன் விசுவாசம் கர்த்தர் பேரிலே இருந்து அவர் நடத்துவது போல அவர் சித்தத்தின்படியான ஆலோசனையிலே நீ அதை அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு துணை நின்று உன் காரியங்களில் தேவைகளை சந்திப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான தேவனை, இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தின் மூலமாய் உங்களுடைய ஜனத்தாரிடத்திலே நீ இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவரீதாமே அவர்களுக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்கிறதோ நீர் வாக்கு தத்தம் பேசிவிட்டீர், கொடுத்து விட்டீரப்பா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போது நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் மந்தைகளும் குடிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தேவரீதாமே இவர்கள் இந்த காரியத்துல இத்தனை தேவை இருக்கிறது, அத்தனை தேவை இருக்கிறது, தேதி நெருங்கி கொண்டிருக்குது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது, இன்னும் இருக்கிற நாட்கள் இவ்வளவுதான் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மதிக்கேட்டான ஆண்டவரை ஒரு டிசிஷன்ஸை எடுத்து விடாதபடிக்கு, முடிவை எடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களோடு இருங்கப்பா. ஆலோசனை கர்த்தரா இருங்கப்பா, இடைப்படுங்கப்பா. உம்முடைய யோசனைகள்ல வழிகள்ல அவர்கள் நடத்தி அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்காய் உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். எல்லா மகிமையும் ஏகோவா தேவனுக்கு, ஏசப்பாவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்துகிறேன். என் நித்திய பிதாவாகிய ஏகோவா தேவனுக்கு, என் ஆத்ம ரட்சகரும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு, என் துணையாளரும் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.